கேளுங்க அத்தை. ரொம்ப நேரமா இப்படியே உட்காந்து அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரும் இருந்து என் பிள்ளைய விட்டுட்டோமே அத்தை. அவன் வாழ்க்கை என்ன அத்தை? நம்ம குடும்பத்துல மட்டும் எதுக்கு ஒன்று போனா இன்னொன்று வந்துக்கிட்டே இருக்கு? வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத கோயில் இல்லை. ஆனா இருந்தாலும் நம்ம குடும்பத்துல ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு அத்தை. அட சும்மா இருடி. இவனுங்க பண்ற தப்பு கடவுள் மேலே போய் பழைய போட்டால் நம்ம என்ன பண்ணுறது? பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறானுங்க. என்னத்தை நீங்களும் இப்படி பேசுறீங்க? ரவி நான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அவன் இந்த மாதிரி உட்காந்துருக்கத பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது. அவனுக்கு ஒன்றுனா துடிச்சு போகிற ஒரே ஆள் நீங்கள் தான். நீங்களே இப்படி பேசுனா என்ன அர்த்தம்? நான் எப்பவுமே தப்பு செஞ்சால் உடந்த போகவே மாட்டேன். தப்புன்னா நானே கண்டிச்சிருப்பேன். ஆனால் பொண்டாட்டி கண்டிக்கிறா. புருஷ பொண்டாட்டி சண்டை, இது அவன் தான் தீர்த்துக்கணும். நம்ம எதுவும் பண்ண முடியாது யசோதா. என்னத்த அவன் என்ன தப்பு பண்ணான்? அவன் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வந்தான், அது ஒரு தப்பா? அடியை கூறு கட்ட மாதிரி பேசிட்டு இருக்காத. ஃப்ரெண்டை போய் பார்க்க போனது தப்பு கிடையாது. ஆனால் அவன் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்கா. அதனால தான் ராதா அவங்கள பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. யாருக்கிட்டையாவது அந்த பிள்ளை இந்த மாதிரி பேசுமாடி? ராதாவை பற்றி உனக்கு தெரியாது. அப்படி இருந்தும் இவன் போய் பார்த்துருக்கான், பேசியிருக்கான், அதுவும் கட்டி பிடிச்சிட்டு போய் நின்றுருக்கான் உன் பிள்ளை. அப்படி இருந்து எந்த பொண்டாட்டி தான் ஒத்துக்குவா? நானாக இருந்தேன்னா என் புருஷனுக்கு சோத்துல விஷத்தை வச்சிருப்பேன். என்னது விஷத்தை வச்சிருப்பியா? என்னடா அப்படி பார்க்குற? ஏன்டா சட்டையை போடாமல் நின்றுக்கிட்டு இருக்க? போடா, போய் ஆளாளுக்கு அவங்க வேலையை போய் பாருங்க. அவனாச்சா உன் பொண்டாட்டியாச்சு. என்னடா ரவி, எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம், நீ மட்டும் பேசாமல் அமைதியாக உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, இல்லைன்னா என்னை தனியா விடுங்க. எல்லாரும் இங்கிருந்து போங்க ஃபர்ஸ்ட். போகத்தாண்டா போகிறோம். இங்கே பாரு, கடைசி வரைக்கும் நாங்கள் உன் கூட இருக்க மாட்டோம். உன் பொண்டாட்டி தான் உன் கூட இருப்பா. எல்லா ஆம்பளைங்க பண்ணுற தப்பு இதாண்டா. வீட்டில் பொண்டாட்டி சொல் பேச்சு கேட்கறதே கிடையாது. ஆனால் ஊரில் எவனாவது ஒன்று சொல்லிட்டா போதும், அப்படியே அடுத்த நிமிஷமே அதை பண்ணிடுறது. பொண்டாட்டி பேச்ச கேளுங்களா. முழுங்காமல் இருக்கா ராதா. அவளை இந்த மாதிரி நேரத்தில் நீ தான் பார்த்துக்கணும். அவள் பக்கத்தில் இருந்து பார்த்துப்பியோ தூரமாக இருந்து பார்த்துப்பியோ எனக்கு தெரியாது. ஆனால் அவளை பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு, புரியுதா? நமக்கு எதிரிங்க நாலா பக்கமும் இருக்காங்க. அதை பார்த்து புரிஞ்சு நடந்துக்கடா பேராண்டியே. ஐயோ பாட்டி, நீ கிளம்பு. சும்மா காதுக்குள்ள வந்து நொய்யி நின்றுட்டு இருக்காத. என் பொட்டாட்டியை பார்த்துக்க எனக்கு தெரியும். எல்லாரும் ஃபர்ஸ்ட் இங்கிருந்து போங்க. ஆஹா, டே மச்சி வந்துட்டாளுங்கடா. ஆஹா, அற்புதம், அமர்க்களம், பேரின்பம். வலியுது, தொடச்சுக்கோ. வலிஞ்சா வலிஞ்சிட்டு போகுது, போடா. பாத்தியாடி, இன்னும் வந்து ஷாப் திறக்கல. நான் தான் வந்து ஓபன் பண்ணணும். இதுக்குத்தான் 2 வேலைக்கு ஆள் வச்சிருக்கேனோ தெரியல. ராதா, நான் போய் கடையை ஓபன் பண்றேன், வா. சரிடி. ஐயோ, என்னடி என்னாச்சு? கொலுசு கலண்டுச்சுடி. நீ போ, நான் மாட்டிட்டு வரேன். சரி, பார்த்து மாட்டிட்டு வா, நான் உள்ள போறேன். பார்த்துடி, தங்கம் வெள்ளி விற்கிற வேலைக்கெல்லாம் நம்மளால கண்ணில் கூட அதெல்லாம் பார்க்க முடியாது. பார்த்து பத்திரமா வச்சுக்கோ. சரி, நான் உள்ள போறேன், வா. என்ன? சரிடி. மச்சி பாத்தியா, இந்த விக்கிக்கு ரவிக்கு எப்படி பொண்டாட்டி வாச்சிருக்குன்னு. நமக்கு இது இப்படி வாய்க்க மாட்டேது, ஏன்டா?
என்னடா யோசிக்கிற? இவளுகளை என்ன பண்ணலான்ட்டு யோசிக்கிறேன். சொந்தமாக்கிக்கலாமா இல்ல யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவோமா? இதுதான்டா நான் அவனுங்களுக்கு கொடுக்கற தண்டனை. வா மச்சான், வா மச்சான், வா மச்சான், உன்னை இப்படி பார்த்து எவ்வளோ நாளாச்சு? ஐஸ்கிரீம் ஷாப் சும்மாவே இருக்குல்ல, முதல் கஸ்டமரா நாம போயிடலாமா? போலாமே. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு மம்மி? நல்லா இருக்கா? நல்லா தாண்டா இருக்கு. இல்லை இல்லை, நான் போய் வேற மாத்திட்டு வரேன். ஷப்பா, இவன் தொல்லை தாங்க முடியல. காலங்கத்தாலே உயிரை வாங்குறான். மம்மி இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குடா, உனக்கு எது போட்டாலும் நல்லா இருக்கும். ம், இது ஏதோ ஃபிட்டிங் சரியில்லாத மாதிரி இருக்கு. நான் வேற சேஞ்ச் பண்ண போறேன். டே சிவா, வெயிட் மம்மி, இதோ வந்துடுறேன். இதோட 10 ட்ரெஸ் ஆச்சு. என்னதான் ஆச்சு இவனுக்கு? காலையிலிருந்து இங்கேயே உட்கார வச்சிட்டு இருக்கான். ஷோ, என் பிள்ளைக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஒருவேளை வேப்பலை அடிக்கணுமோ? மம்மி இந்த ட்ரெஸ் இது எப்படி இருக்கு? ஓகேவா? சூப்பரா இருக்கு. இப்படியே ஹாஸ்பிட்டல் போ. நிஜமாவா? நான் வேணா வேற. ஏய், அடி வாங்கிருவ. இதுக்கு மேல ட்ரெஸ் மாத்துறேன்னு உள்ள போனேன், அப்படியே லாக் பண்ணி வச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். ஒய் மம்மி ஒய், ஏன் இந்த கொலவெறி? ஏண்டா, என்னதான் ட்ரெஸ் பண்ணாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் யூனிஃபார்ம் தானே போட போற. எதுக்கு இத்தனை ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு உக்காந்துருக்க? இதில் காலையிலேருந்து என்ன வேற உட்கார வச்சு சோபா முடியல டாடி. என்ன மம்மி, உங்க பையனை அழகழகா ட்ரெஸ் போட்டு அழகு பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லை? என் பிள்ளை எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாக தான் இருப்பான். அதான் நான் சொல்லிகிட்டே இருக்கேனே, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு. நீ தான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போய் மாற்றிட்டே இருக்கிற. அது மம்மி, இப்பெல்லாம் பாருங்க, பக்கத்தில் உள்ள டீ கடைக்கு போகிறதுக்கு கூட அழகழகா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போகிறாங்க. ஆனால் நான் ஒரு டாக்டர் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளோ நாளா? சே 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 சே, எனக்கே அசிங்கமாக இருக்குது. அதனால தான் இதுக்கப்புறம் பார்த்து பார்த்து ட்ரெஸ் போடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அட ஆமாண்டா, நம்ம ஹாஸ்பிட்டலில் கூட நைட்டு 1 மணிக்கு ஒரு பொண்ணு எல்லோ சாரி கட்டிட்டு டீ குடிக்க போனாலாம். அது யாருன்னு உனக்கு தெரியும்? எல்லோ சாரியா? ஆமாண்டா, எல்லோ சாரி தான். அவ பின்னாடியே கருப்பா ஒரு பையனும் போனானா. என்ன மம்மி நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க? ஒருவேளை போட்டு வாங்குறாங்களோ? வாய்ப்பே இல்லை. கன்ஃபார்ம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறாங்க. என்ன சிவா, தெரியுமா தெரியாதா? மம்மி, நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரியுதுல, அப்புறம் என்ன மழுப்பிட்டு இருக்க? என்னடா, என்ன நடக்குது ஹாஸ்பிட்டலில்? பேஷண்ட்டை யாராவது நைட் டைமில் வெளியில் கூட்டிகிட்டு போவாங்களா? யாரை கேட்டு கூட்டிகிட்டு போனீங்க? ஐயோ மம்மி, அவ தான் கொஞ்சம் மூட் ஆஃபாக இருக்குது, பக்கத்தில் போகலாமான்னு கேட்டா. அதனால தான் கூட்டிகிட்டு போனேன். இல்லைன்னா நான் ஏன் கூட்டிகிட்டு போகிறேன்? எனக்கு வேறு வேலை இல்லை. இல்லையே, உனக்கு வேறு வேலை தான் இல்லையே. 24 hours அந்த பொண்ணு கூடயே தான் இருக்கணும்னு நினைக்கிற. அதுவும் நைட்டு 1 மணிக்கு. உனக்கு என்னடா ஹாஸ்பிட்டலில் வேலை? பாயிண்ட் பாயிண்டாக பேசுகிறாங்களே. டேய், பதில் சொல்லுடா. மம்மி, என்னோட மொபைலை ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வந்துட்டேன். அதான் எடுக்கிறதுக்காக போனேன். அப்படியே நிலாவை பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை மம்மி. பார்த்துடா, பார்த்து. என்ன பார்த்து? எல்லாமே பார்த்து தான். ஐயோ மம்மி, நாங்கள் போனது எப்படி உங்களுக்கு தெரியும்? கரெக்டாக ட்ரெஸ்ஸு முத கொண்டு சொல்கிறீங்க. அட பைத்தியக்காரா, நம்ம ஹாஸ்பிட்டலில் சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதை பார்க்க மாட்டேனா நான்? கடைசியில் மண்டையில் இருந்த கொண்டைய மறந்துட்டோமே. என்ன மாட்டிக்கிட்டியா? ஐயையோ, இதுக்கப்புறம் வச்சு செய்வாங்களே. மம்மி, டேடிக்கு தெரியுமா? நைட்டே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்டா. நீங்கள் போனது வந்தது எல்லாமே நானும் டேடியும் பார்த்துட்டு தான் இருந்தோம்.
என்ன பார்த்துட்டு இருந்தீங்களா? ம் சிசிடிவி ஃபுட்டேஜில். என்ன மம்மி, அந்த டைம்ல கூட உங்களுக்கு முழிப்பு தானா? தூங்கவே மாட்டீங்களா நீங்க? எனக்கு இதை தவிர வேற என்ன வேலை? நீ வீட்டை விட்டு வெளியில் போகும்பொழுதே நான் எந்திரிச்சிட்டேன். ஏண்டா சிவா, மறைச்சு பண்ணுறதா இருந்தா தெரியாமல் பண்ண மாட்டியாடா? எல்லாம் ஓப்பனாக ஃபுல்லாக தெரிகிற மாதிரியே பண்ணுறது. ம் எப்போதாண்டா இந்த திருட்டு வேலையெல்லாம் நீ கற்றுக்க போகிற? டேய் சிவா, நல்லா அசிங்கப்படுத்துறாங்க. இது உனக்கு தேவைதான், தேவையே தான். என்னடா சிவா, போதுமா? நல்லா ஜாலியாக இருந்தியா நைட்டு? கொட்டுற மழை, அதில் ஒரே ஒரு கொடை, 2 பேரும் சேர்ந்தே வந்தீங்களாமே ஹாஸ்பிட்டலுக்கு. அதுவும் நிலாவை நனையாமல் கூட்டிகிட்டு வந்தியாமே. ஐயோ மம்மி, போதும், நான் கிளம்புறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. டேய் டேய் சிவா, ட்ரெஸ்ஸை வேணா மாற்றிக்கடா, நல்லாவே இல்லை. ஐயோ மம்மி, போதும், நிறுத்துங்க. ஓகே பாய், லவ் யூ. ம் பாத்தியாடி, இன்னும் ஆளுங்க வரல. சப்பா, இப்படி இருந்தா நான் கடை எப்படி நடத்துறது? அதனால என்னடி, அதான் நான் வந்திருக்கேல, என்கிட்ட சொல்லு, என்ன வேலை இருக்கு செய்யணும்? வெளுத்து போடுவேன். வேலை செய்யலாம் வேலை. நீ முதலாளி மாதிரி ஜம்முன்னு உட்காந்துருடி. உன்னை யார் இப்ப வேலை செய்ய சொன்னா? எவ்வளோ நேரண்டி இப்படியே உட்காந்துருக்கிறது? நீ பாட்டுக்கு உட்காந்துரு. ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? வேணாண்டி, வீட்லயே நிறைய சாப்பிட்டுட்டேன், எனக்கு அதுவே போதும். சரி சரி ராதா, இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு ஐஸ்கிரீம் பண்ண போகிறேன், புது ஃப்ளேவரில். அதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லு. சரி. கஸ்டமர் வராங்க போல இருக்குடி. நான் பார்த்துக்கிறேன். கடையில யாருங்க? கடையில் ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு இருக்காங்க, உள்ள வாங்க. இவ இருக்காளே, எப்பவும் விளையாட்டு தாண்டி உனக்கு. வாங்க வாங்க வாங்க. என்ன சார் சாப்பிட்றீங்க? என்ன கேட்டாலும் கிடைக்குமா மேடம்? என்ன கேட்டாலும் கிடைக்காது, ஐஸ்கிரீம் மட்டும் இருக்கு. ஐஸ்கிரீம்ல எல்லா ஃப்ளேவரும் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? இப்பதான் என்ன கேட்டாலும் கிடைக்கும்னு சொன்னீங்க. என்ன மேடம் இப்படி பேந்த பேந்த முடிச்சுக்கிட்டு இருந்தா? சார், இது ஐஸ்கிரீம் ஷாப், இங்க ஐஸ்கிரீம் மட்டும் தான் கிடைக்கும். 2 ஐஸ்கிரீம் இருக்கு, கிடைக்குமா? சார், 2 ஐஸ்கிரீம் என்ன ஃப்ளேவர்ல வேணும்? ஒன்று எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர், நமக்கு எப்பவுமே சாக்லேட் தான். இன்னொன்று என்னோட நண்பன், அவனைய கூப்பிடுறேன், அவன்கிட்டையும் கேட்டுக்கோங்க. சரிங்க சார். நண்பா, இன்னும் என்னடா பண்ற? வாடா, ஐஸ்கிரீம் உருகிற போது. இருடா வர்றேன். ஓஹோ, பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு சிவ்வுன்னு இருக்காளே. இந்த ஆளு என்ன நம்மளே பார்க்கறான்? ஒருவேளை நமக்கு தான் அப்படி இருக்கா? சரி, அந்த பக்கம் திரும்பிக்குவோம், எதுக்கு வம்பு. ஹலோ சார், என்ன ஃப்ளேவர் வேணும் சார், சொல்லுங்க. டேய், ஐஸ்கிரீம் என்னடா சொல்லியிருக்க? 2 ஐஸ்கிரீம் மச்சான், எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர், உனக்கு எல்லாமே வேணும். எல்லாத்துலேயும் ஒன்று கொடுத்துருங்க. ஓகே சார், பார்சல் பண்ணிட்டுங்களா இல்லை உட்காந்து சாப்பிட்றீங்களா? இன்னைக்கு பார்சல் போதும், நாளைக்கு சாப்பிட்றேன். வெயிட் பண்ணுங்க சார், இதை கொண்டு வரேன். பொறுமையா வாங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம். என்ன? நாங்க வெயிட் பண்றோம்னு சொன்னேன் மேடம், நீங்க போங்க. மேடம் மேடம் உங்களை தான். என்னையா கூப்பிட்டீங்க? உங்களை தான் மேடம். இங்க கொஞ்சம் உட்காந்துக்கலாமா? உட்காருங்க. உட்காரதுக்கு தானே சேர் போட்டு வச்சிருக்காங்க. இல்ல, நான் உட்காரதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. நான் எந்திரிச்சுக்கவா? வேணும்னா நீங்க உட்காந்துக்கங்க. டேய், லேடிஸ் உட்காரட்டும்டா, நீ இந்த பக்கம் வா, நம்ம பார்சல் வாங்கிட்டு போயிடலாம். அதுவும் சரிதான் மச்சி, லேடிஸ்ல. இவன் ஏன் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டே இருக்கான்? வந்ததுல இருந்து 32 பல்லையும் ஈன்னு காமிச்சுக்கிட்டே இருக்கான். ஒருவேளை பைத்தியமா இருப்பானோ? நாங்க நின்னுக்கிறோம் மேடம், நீங்க உட்காந்துக்கங்க. ஐயோ, சரிங்க, சரி. எப்ப
எப்படி இருக்கா இந்த ரவிக்கு போய் இப்படி ஒரு பொண்டாட்டியா? ஆமா, பொண்டாட்டிய பார்க்க இன்னும் வரலையா அவன்? நமக்கு நல்லதுதான். ஸ்பா, கண்ணாலேயே மயக்கிறாளே, இவளை உட்கார வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி இருக்கா தங்க சிலை மாதிரி. ஹலோ, யார் பேசுறது? யசோதம்மா, நான் கண்ணா பேசுறேன். கண்ணா, கண்ணா நீயா? சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க யசோதம்மா? நல்லா இருக்கேன் தங்கம். நீ எப்படி இருக்க? எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. என்ன பார்க்க வரீங்களா? எனக்கு உன்னை பார்க்கணும் போல தாண்டா இருக்கு. யசோதாமா, உன்னை பார்க்க வர, என்ன கவலைப்படாத. என் பட்டு, என் செல்லம், வரேன்டா. யசோதாமா, உன்னை பார்க்க வரேன். என் கண்ணுக்குள்ளேயே இருக்கடி தங்கம். அழாதீங்க யசோதாமா, நான் பக்கத்துல இருந்தேனா கண்ணு தொடச்சு விட்டுருப்பேன்ல. இப்பதான் நான் பக்கத்துல இல்லைல, அப்ப தொடக்க முடியாதுல. அழாதீங்க யசோதாமா. சரிடா தங்கம். அம்மா அழுகல, அழுகல. கண்ணா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? யசோதாமா, அக்கா வரா, நான் வச்சிடுறேன். நல்லா சாப்பிடணும், சரியா? அடம் பிடிக்க கூடாது. சரிடி தங்கம், நானும் நல்லா சாப்பிட்றேன். ஏ யசோதா, எதுக்கு இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறவ? அத்தை, கண்ணா கால் பண்ணா. புல்லு பாவம், ரொம்ப ஏங்கி போய் கிடக்கு அத்தை. என்ன பார்க்கணும்னு சொல்ற அத்தை. கண்ணுக்குள்ளேயே நிற்கிறான். யசோதாமா யசோதாமான்னு என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு வருவான். ஸ்கூல் முடிஞ்ச உடனே நேராக என்கிட்ட தான் வருவான். இப்போ அவனை பார்க்காம மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. திடீர்னு அவனே எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கான் பாருங்க. எனக்கு கூட நினப்பு வரல அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு. இதுக்காடி அழுதுகிட்டு இருக்க? இப்போ என்ன, வா அவனை போய் பார்த்துட்டு வருவோம். என்ன அப்ப போலாமா அத்தை? போலாமா? கிளம்பு, வாடி போவோம். இப்பயே போய் பார்த்துட்டு வருவோம். 2 பேருக்கிட்டையும் அப்படியே பேச வேண்டியதெல்லாம் இருக்குது, பேசிட்டு வருவோம். வா. இதோ வரேன் அத்தை. நான் டிரைவரை கார் எடுத்து வைக்க சொல்கிறேன். வா. சரிங்க அத்தை, இதோ 2 நிமிஷத்தில் வந்துடுறேன். கண்ணா, அக்கா ஃபோன் எங்கேயாவது பார்த்த நீ? நான் பார்க்கல அக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க இங்கே தனியாக உட்காந்து? சரி வா, வந்து சாப்பிடு. அக்கா உனக்கு தோசை ஊற்றி கொடுக்குறேன். கண்ணா, ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க? இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்லைக்கா. கண்ணா, நம்ம எப்போவும் இருக்கிற இடத்த நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும், சரியா? அங்கே தான் இருக்க பிடிக்கும், இங்கே தான் இருக்க பிடிக்கும்லாம் சொல்லக்கூடாது. அக்கா எங்கே இருக்கேனோ அங்கே தான் நீ இருக்கணும். அக்கா கூட கடைசி வரைக்கும் இருப்பேல்ல? இருப்பேன் அக்கா. நீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை விட்டு எங்கே போக போகிறேன்? உன் கூட தான் இருப்பேன். என் தங்கம். சரி வா, அக்கா உனக்கு தோசை சுட்டு கொடுக்குறேன்.